வெல்கம் டு கேகே ஃபேக்ஸ் தமிழ். நாம இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் அழகாராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் இந்த பாடத்துக்கான மதிப்பீட்டு வினாவிடைகள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கமே 230 மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் 8 டிகிரி 4 அச்சம் வட அச்சம் முதல் 13 டிகிரி 35 வட அச்சம் வரை அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. அடுத்து வந்து தமிழ்நாட்டில் தீர்க்க பரவல் டேஸ், அதில் வந்து 76 டிகிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் தொடர்பட்டா. அடுத்து கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவா எது? போர்காட். கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு பெரியார். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் கடலூர். பின்னடையும் பருவ காற்று டேஸிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது வங்கக்கடல். அடுத்து வந்து 8 தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்டுள்ள மாவட்டம் ஈரோடு. கோடிட்டங்களை நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களிலே காணப்படும் பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி. கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியில் உள்ள உயரமான சிகரம் சோலை கரடு ஆகும். ஆற்று தீவான ஸ்ரீரங்கம் கொள்ளிடம் மற்றும் காவிரி ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளது. நீலகிரி வரையாடு தமிழ்நாட்டின் மாநில விலங்கு ஆகும். குளிர்காலம் ஜனவரி பிப்ரவரி. கோடை காலம் மார்ச் மே. தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் செப்டம்பர். வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் டிசம்பர். மாஞ்சாரல் முன் பருவமழை 5 3 2 1 4ங்கிறது இதுக்கான நம்பர். கூற்று காரணத்தில் தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிக மழை பெறுவதில்லை. இது மேற்கு தொடர்ச்சி மலையின் மலை மறைவை பிரதேசங்களில் அமைந்துள்ளது. கூற்று காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரோமேட்டர் 5 சுருக்கமாக விடையளி. தமிழ்நாட்டின் எல்லைகளை குறிப்பிடுக. 213வது பக்கத்தில் இதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பக்கமே 213 வந்து கிழக்கே வங்காள விரிகுடாவும் மேற்கே கேரளாவும் வடக்கே ஆந்திர பிரதேசமும் வடமேற்கே கர்நாடகாவும் தெற்கே இந்திய பெருங்கடலும் தமிழ்நாட்டின் எல்லைகளாக அமைந்துள்ளன. முதல் கேள்விக்கான ஆன்சர் இது. நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம். ரெண்டாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேரி என்றால் என்ன? 219வது பக்கம். 219 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் கடற்கரை ஓரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் தேரி என்று அழைக்கப்படுகிறது. இது ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர். மூணாவது கேள்வி, கடற்கரை சமவெளி எவ்வாறு உருவாகிறது? 217வது பக்கம். 217 தமிழ்நாட்டின் கடற்கரை சமவெளி கேரள மண்டல சோழ மண்டல எனவும் அழைக்கப்படுகிறது. இச்சமவெளி கிழக்கு நோக்கி பாய்ந்து கலக்கம் ஆறுகளால் உருவாக்கப்படுகிறது. இது மூணாவது கேள்விக்கான ஆன்சர். 4 தமிழ்நாட்டின் முக்கிய தீவுகளை குறிப்பிடுக. இதற்கான விட 219 இருக்குது. 219 அதில் 4வது கேள்விக்கு வந்து பாம்பன் முயல் தீவு. இந்த ஃபுல்லாக இந்த உங்களுக்கு தெரியுமா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் 4வது கேள்விக்கான ஆன்சராக எழுதிக்கோங்க. 5 தாமிரபரணி ஆற்றின் துணை ஆறுகளின் பெயர்களை எழுதுக. 220வது பக்கம். 226 தாமிரபரணி காரையாறு சேர்வலாறு மணிமுத்தாறு கடனாநதி பச்சையாறு சிற்றாறு மற்றும் ராமநதி ஆகியன இதன் முக்கிய துணை ஆறுகளாகும். இதான் இது வந்து பார்த்திங்கன்னா 5வது கேள்விக்கான ஆன்சர். 6 பேரிடர் அபாய நேர்வு குறிப்பு வரையறை. இதற்கான விட 224 கொடுத்துருக்காங்க. 224வது பக்கத்தில் 6வது கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபையின் அபாய நேர்வு குறிப்பு அமைப்பின் கூற்றுப்படி அதிலிருந்து கண்டறிந்து பேரிடரின் போது அதன் தாக்குதலை குறைப்பதாகும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்து இது அடர் உண்டாகும் அதிலிருந்து எச்சரிக்கை ஆகியவற்றை உள்ளடக்கியது. இது மொத்தமும் 6வது கேள்விக்கான ஆன்சர். இங்கிருந்து ஐக்கிய நாடுகளின் சபையின் அங்கிருந்து எச்சரிக்கை ஆகியவற்றை உள்ளடக்கியது. இது 6வது கேள்விக்கான ஆன்சர். பக்கம் 224 கொடுத்துருக்காங்க. 7வது கேள்வி, புயலின் போது வானிலை மையம் மீனவர்களை எவ்வாறு எச்சரிக்கிறது? 227வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. 227 இங்கே வந்து எங்கேருந்து குறிக்கணும்னா, வதந்திகளை நம்பாமல் அங்கேருந்து வானிலை நிலைமைகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாது. அதுக்கப்புறமா இக்காலங்களில் கடலுக்கு செல்வதை தவிர்த்து படகுகளை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். இது வந்து 2 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. 7வது கேள்விக்கான ஆன்சர். காரணம் வேறுபடுத்துக. தாமிரபரணி மற்றும் காவிரி. இதற்கான விட 220 219 கொடுத்துருக்காங்க. 220 எடுத்துக்குவோம்.
ஃபஸ்ட்டு 219 காவிரிங்கிறதுக்கானது. இதில் காவிரிங்கிறதுல காவிரி ஆறு கர்நாடக மாநிலத்தின் அங்கேருந்து நிலத்திற்கு பாய்கிறது. இது கர்நாடகாவிலிருந்து உள்ளது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டாக குறிச்சிக்கோங்க. மேட்டூர்லேருந்து கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்து இந்த பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா தொலைவில் பவானி அங்கேருந்து சமவெளி பகுதிகள் நுழைகிறது வரைக்கும் வேறுபடுத்துக்களை. காவிரிக்கான ஆன்சர் 220. தாமிரபரணிக்கு என்னென்னா தாமிரபரணி அங்கேருந்து இது ஃபுல்லாகவே வேறுபடுத்துக்களை ஒன்றில். தாமிரபரணிக்கான ஆன்சர் பக்கம் 219 20 இருக்கும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்டவற்றிற்கு காரணம் கூறுக. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியற்று காணப்படுகிறது 216வது பக்கம். 216 காரணம் கூறுக 1 கிழக்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலைகள் போலன்றி கிழக்கு தொடர்ச்சி மலையானது ஒரு தொடர்ச்சியற்ற குன்றுகளாகும். இம்மலையானது பல இடங்கள் வங்காள கடல் கிழக்கும் ஆறுகளால் பிரிக்கப்பட்டுள்ளது. இது காரணம் கூறுகள 1க்கான ஆன்சர். 2 தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் தமிழ்நாடு மிக குறைந்த மழையை பொழிகிறது 221வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. 221 தென்மேற்கு பருவக்காற்று காலம். அதில் 2வது பேரோட 5வது லைன் அரபிக்கடலிலிருந்து வீசும் மேற்கு பருவக்காற்றின் மழை குறைவு பிரதேசத்தில் தமிழ்நாடு அமைந்துள்ளதால் மிக குறைவான மழை பொழிவே பெறுகிறது. இது வந்து காரணம் கூறுகளை 2வது கேள்விக்கான ஆன்சர். பக்கமே 221 கொடுத்துருக்காங்க. அடுத்து ரோமலெட்டர் 8 பத்திய அளவில் விடியளிக்க. முதல் கேள்வி தமிழ்நாட்டின் பீடபூமி நிலத்தோற்றத்தின் தன்மையை விவரிக்கவும். பக்கமே 217 கொடுத்துருக்காங்க. 217வது பக்கத்தில் இங்கே கொடுத்துருக்காங்க பீடபூமிகள். இங்கேருந்து இங்கே ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. இந்த பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் குறித்து மதுரை பீடபூமி மதுரை மாவட்டத்தில் காணப்படுகிறது. இது மேற்கு தொடர்ச்சி மலை ஆடிவாரம் வரை நீண்டுள்ளது. வைகை தாமிரபரணி மண்டல பகுதி இப்பகுதியில் அமைந்துள்ளது. இது வரைக்கும் விரிவான வழியில் 1க்கான ஆன்சராக குறிச்சிக்கோங்க ஃபுல்லாகவே. அடுத்த கேள்விக்கு 231வது பக்கம். 2வது கேள்வி காவிரி ஆறு குறித்து தொகுதி எழுதுக 219வது பக்கம். 219 காவிரி ஆறுங்கிற தலைப்பில் அதே வேறுபடுத்த குறித்து எல்லாத்தையுமே குறிச்சிக்கோங்க. இது எல்லாத்தையும் குறிச்சிக்கோங்க. மேட்டூர் அணையிலேருந்து கட்டுப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறமா இங்கே வந்து இதை ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து இந்த தொகுத்து இதில் வந்து வேறுபடுத்து காவிரி ஆறுங்கிறதுக்கு வந்து ஃபுல்லாகவே குறிச்சிக்கிற வேண்டியிருக்கும். காவிரி ஆறு கர்நாடக மாநிலத்தின் மேற்கொண்டுள்ளது அதுலேருந்து இது ஃபுல்லாகவே குறிச்சிக்கணும். இந்த வேறுபடுத்துக்க வேறு, இது வந்து விரிவான விடையில் ஃபுல்லாக வேறு. இது ஃபுல்லாமே விரிவான விடையில் 2க்கான ஆன்சர். பக்கம் 219 இருக்கும். வேறுபடுத்துக்கிறதுக்கு வேறு எழுதிக்கோங்க, விரிவான விடையிலுக்கு வேறு எழுதிக்கோங்க. 3வது கேள்வியும் தமிழ்நாட்டில் உள்ள மண் வகைகளின் பரவலை பற்றி விளக்க 222வது பக்கத்தில் இருக்கும். பக்கமே 222 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டின் மண் வகை பரவுகள் வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண் மற்றும் உவர் மண். வண்டல் மண்ங்கிறதுல கீழே ஃபுல்லாக எழுதிக்கோங்க. கரிசல் மண் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. செம்மண் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. சரளை மண் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. உவர் மண் வந்து பார்த்திங்கன்னா இதில் 4வது லைனில் அதாவது 3வது லைனில் வேதாரண்ய பகுதியை குறிப்பிடத்தக்க அளவில் உவர்மண் காணப்படுகிறது. இதில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 4 லைன் எழுதினா போதும். விரிவான விடையில் 3க்கான ஆன்சர். இங்கே ஆரம்பித்து இங்கே முடிச்சுக்கோங்க. விரிவான விடையில் 3க்கான ஆன்சர். பக்கம் 222வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. 4 புயலுக்கு முன்னரும் பின்னரும் மேற்கொள்ள வேண்டிய அபாய நேர்வு குறிப்பு நடவடிக்கை எழுதுக. இதுக்கான விட 227வது பக்கத்தில் இருக்குது. 227 புயலுக்கு முன் அதில் வதந்திகளை நம்பாமல் இந்த கொல்லவும் அது வரைக்கும் இதை வந்து புயலுக்கு முன் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கானதா இதை ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. புயலுக்கு அப்புறமா என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. விரிவான விடையில் 4க்கான ஆன்சர். புயலுக்கு முன்னுனா இங்கேருந்து இது வரைக்கும், புயலுக்கு பின் அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விரிவான விடையில் 2க்கான ஆன்சர். இதோட இந்த படத்துக்கான ஆன்சர்ஸ் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேகே பாக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோடு பார்க்கலாம். தேங்க்யூ.